ஸோ guys, ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் நம்மளோட அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கோம். அண்ட் தென் இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ தண்ணி பாய்ச்சிட்ருக்கோம். ஸோ சைடில் ஏன் தண்ணி பாய்ச்சிட்டு தானே பார்க்குறீங்க, அதாவது வந்து அந்த ஜில்னஸ் வந்து எப்பயுமே வந்து சுற்றியே இருக்கணும். அதனால தான் வந்து சைட்லேயும் தண்ணி விடுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. யாரும் சைடில் தண்ணி விட மாட்டாங்க, இருந்தாலும் நம்ம ஒரு புதுசாக ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் தென் ஏற்கனவே நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருந்தோங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வச்சதில் நம்மளது வந்து எல்லா பீஸுமே பொழைச்சிக்கிச்சு. உண்மையிலேயே வந்து இது ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நம்ம வச்சதில் வந்து அதிகமான ஃபெயிலியர்ஸே இல்லவே இல்லை அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில். ஆனால் இருந்தாலும் 1-2 ஃபெயிலியர்ஸ் வந்து இருந்திருக்கு. அது வந்து ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது வந்து ஒரு ஆடால் தான். ஏன்னா ஆடு வந்து உள்ளே வந்து நம்மளோட செடியெல்லாம் வந்து நாசம் பண்ணிடுச்சு. அது மட்டும் நாசம் பண்ணாமல் இருந்துருந்துச்சுன்னா நம்ம ட்ராகன் ஃப்ரூட் வந்து ரொம்ப நல்ல கண்டிஷனாக வளர்ந்துருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்மளது வந்து ஒன்று எவ்வளோ பீசஸ் இருக்குன்னு. ஸோ பீசஸ்லாம் ஓரளவுக்கு எல்லாமே பெருசாக தான் வளர்ந்துருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து வெயிலில் வச்சு தான் வளர்க்குறோம். ஆனால் வந்து எல்லாருமே வந்து வேறு மெத்தடில் தான் போட்டு வளர்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு புதுசாக ட்ரை பண்ணுமேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம ட்ரை பண்ணோம். அதனால தான். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து ஆச்சரியப்படாதீங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம வந்து சுற்றி வந்து கன்று தான் வச்சுருந்தோம் ட்ராகன் ஃப்ரூட்டு. ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அது வந்து வளர்ந்து வரும்போது நம்ம வந்து ஏன்னா இது கொடி தானே, இது எந்த ஷேப்புக்கு வேணால் வரும். அதனால் நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம நினச்ச மாதிரி நம்ம இதை செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து ஒவ்வொரு இடத்துமா நான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா இது வந்து கொடி இதில் வர்றதால தான் நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம். மரம் கண்டெல்லாம் இப்படி வைக்க முடியாது ஓரத்தில். ஏன்னா அது வந்து வளர்ந்து வந்து வெளியே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் வந்து இது போகாது. இது நம்ம போகாமல் நம்ம மடக்கி நம்ம இந்த பக்கம் நம்ம வச்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து இதை ஓரத்தில் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டை வந்து நீங்கள் வந்து எங்கூட வைக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது வந்து இதுக்கு கொடி வகையில் தான் வருது. ஆனால் இது வந்து தரையில் படக்கூடாது. மேக்ஸிமம் இது வந்து தரையில் பட்டுருச்சுன்னா இது வந்து இறந்துடும். ஸோ அந்த கொடி வந்து தரையில் படக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ட்ராகன் ஃப்ரூட் கட்டிங்னா இது ஒன்று. இது ஒரு ரொம்ப நாளாகவே இது வந்து ஒரு வேர் கூட இல்லாமல் கிடக்கு. ஆனால் இது பொழைச்சிக்கிச்சு, நீங்களே பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து உண்மையிலே வந்து இந்த நான் எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து வேர் இல்லாமல் வந்து ஏகப்பட்ட செடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு செடி தான் இது. ஏன்னா இது வேர் இல்லாமே இது வந்து துளிர் விடுது, பார்த்துக்குங்க நீங்களே. ஸோ உங்களுக்கு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வேணால் நம்ம டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தென்